உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன். ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குட்வே சபை சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தராத்திரிகளும் 3 யோவான் 2 வசனம். 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக்கப்படி வேண்டுகிறேன். என் அருமை தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை ஆராதனையிலே நமது மனம் இதுக்குத்தான தொடர் போதனையை நம்ம கடந்த ஆண்டிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பயும் ஆரம்பித்திருக்கிறோம். நமது மனம் ரொம்ப முக்கியமா பாசன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுல மனதுல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கணும். இங்க பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக்கப்படி வேண்டுகிறது. எல்லாவற்றிலும், ஆவி, ஆத்மா, சரீரம், வேலை, வியாபாரம், குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் சுகமா இருக்கப்படி வேண்டுகிறது என்று வேறு சொல்கிறது. அப்ப எல்லாவற்றிலும் சுகமா இருக்க வேண்டும் என்றால், எல்லாவற்றிலும் நலத்தோடு வளமையாக காணப்பட வேண்டும் என்றால், அது மனது எப்படிங்கிறதோ அப்படிதான் காணப்படும். நம்முடைய மனம் அது எப்படி இருக்குதோ அப்படிதான் எல்லாமே இருக்க போகுது. வேலை நல்லா இருக்கணுமா, மனதை சரியா கவனிங்க. உங்க பிசினஸ் நல்லா போகணுமா, உங்க மனதை நல்லா கவனிங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்க மனதை நல்லா கவனிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, உங்க மனதை கவனிங்கள். அதை ஒழுங்கா வைத்துக் கொள்ளுங்கள். அது சிறப்பா இருக்கும். எதை நான் சிந்திப்பேன், எதை நான் யோசிப்பேன், ஏதாவது கற்பனை பண்ணுவேன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். கண்டதை கற்பனை பண்ணக்கூடாது, கண்டதை யோசிக்க கூடாது, கண்ட காரியங்களை மனசுல போட்டு நிரப்ப கூடாது. வாழ்க்கை கெட்டு போயிடும். எல்லாமே என்ன பண்ணுங்க, நாசமாயிடும். அதான் வேற தெளிவா சொல்லுது, பிரியமானவளே, உன் ஆத்துமா, மனம் வாழ்வது போல அது எப்படி வாழ்ந்திருக்கிறதோ, அது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ எல்லாவற்றிலும் ரொம்ப வாழ்ந்திருப்ப, சுகித்து இருப்ப, வளமா இருப்ப என்று வேதம் கற்றுக் கொடு. அதுதான் போதனை கேட்க வேண்டும். சாலமன் சொல்றா இல்லையா, அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். நம்முடைய நினைவு எப்படியோ, நம்முடைய மனசு எப்படியோ அப்படிதான் பேச போறீங்க, அப்படிதான் வேலை நடக்க போகுது, அப்படிதான் எல்லாமே அமைய போகுது. ஆகவே இதை கோட்டை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே அவுட்டு. ஆகவே நம்ம மனதை என்ன பண்ணோம், எப்போதுமே சிறப்பாக வைத்துக் கொள்வது அது நம்முடைய கடமையாக இருக்கு, நம்முடைய பொறுப்பு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை நம்ம தான் பொறுப்பு. எல்லாம் பார்த்துப்போம். நாம் என்ன பண்ணணும், நாம் என்ன செய்யணும், இது ரொம்ப அதிக முக்கியத்துவம் நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும் பாருங்க. அதுதான் போதனை கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம போதனை அதிகமாக கேட்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும். ஏன் சொல்ல இல்லையா, உங்க மனம் புதிதாகினாலே மறுவாங்கள். மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும். மனம் நல்லா இருக்கணும். ஆலயத்துக்கு வர வேண்டும். எப்பெல்லாம் ஆலயம் திறந்திருக்குது ஓடி வந்துடணும். போதிக்கிற போதனை தொடர்ந்து கேட்கிறோம்னா நம் மனதை சரி செய்ய பேச்செல்லாம் இருக்கும், நம்முடைய நிலையெல்லாம் இருக்கும், வாழ்க்கையெல்லாம் இருக்கும். எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட மனம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்கும். இங்க நிறைய பேர் இதை கோட்டை விட்டுறாங்க, இதை கவனிப்பது கிடையாது. அதுதான் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்குது. என்ன சொல்ற பிள்ளைகளே, நம்முடைய மனதை எப்போதுமே சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய ஆவியில எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்முடைய உள்ளத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, பழுதம் கிடையாது பாருங்க. என்னைக்கு சேர்த்து பண்ணுமோ அன்னைக்கே நம்முடைய இருதயம், ஆவி புது சிருஷ்டியா மாறிவிட்டது. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பழுது எது இருக்கிறது, நம்முடைய மனசுல தான் பழுது, அங்கதான் கரைப்படுகிறது. டஸ்ட் அங்கதான் ஒட்டிக்குது பாருங்க. அப்போ அதை புதுப்பிக்கிறேன்னா வார்த்தை கொண்டு என்ன பண்ண புதுப்பிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணோம், வார்த்தையை தொடர்ந்து கேட்கணும், வார்த்தையை படிக்கணும், வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தையை பேசணும். இதெல்லாம் நம்ம பண்ணணும் பாருங்க. எல்லாரும் பார்த்து பாருங்க, சும்மா இருப்பேன்னா எல்லாமே கெட்டு போயிடும். ஆக தொடர்ந்து வார்த்தையை கேட்கும் போது வாழ்க்கை மிகவும் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். நான் சொல்கிறேன், நம்முடைய நினைவு எப்படியோ அப்படியே வாழ்க்கை இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணோம், நம் நினைவுகளை எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம், சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
நிச்சயாசல வாழ்க்கை மிகவும் இனிமையா இருக்கும், வளமா இருக்கும். உங்களை பார்த்து அனைக்கு பொறாமை வரும். ஆகவே உங்களுடைய மனதை என்னங்க சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயத்தை உதவி செய்வார். படிப்போம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் வசனம் 3ல இருந்து படிப்போம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் வசனம் 3ல இருந்து படிப்போம். ம் 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 வகை தேடினேன், நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரர்களையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரையும் பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரியும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வார்த்தைகளையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரையும் பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் 10வது பாருங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றிய நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசம் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். தேவபிள்ளைகளே, 11 படிப்போம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். நல்ல கவனி. இதோ எல்லாமாயும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. எல்லாருமே தேவபிள்ளைகளே, ஏன் இந்த முழு காரியத்தையும் படித்தேன் என்றால், ஒரு ஞானி சாலமோன், ஒரு ஞானி மனுஷன் பாருங்க, எதற்கு தடை போடலையா, எதற்குமே இன்னும் சொல்ல பாருங்க, எல்லாவற்றையும் மனுஷன் என்ன பண்றான், அனுப்பித்திருக்கான். எப்படி மனுஷன் பாருங்க, எல்லாவற்றையும் எதுவுமே தடை சொல்ல பாருங்க. கண்ணு பார்க்கறதெல்லாம் அனுபவித்திருக்கான். மனசு எதெல்லாம் விரும்பினதோ எல்லாவற்றையும் மனுஷன் அனுப்பிச்சுக்கான் பாருங்க. இது எப்படி இதுன்னா, ஒரு கோயில் மாடை போட, இது ஒரு கோயில் மாலை போடணுங்க, அப்படியே போய் கொண்டுதான் மனுஷன் பாருங்க. கண் எதெல்லாம் பார்க்குதோ எஸ், மனசு எதெல்லாம் விரும்புதோ எஸ், எதுக்குமே இன்னும் இது சரியா தப்பா, இது ஏத்துக்கலாமா, இது வேண்டாவா, இது ஒத்து வருமா ஒத்து வராதோ, இதுவெல்லாம் பாருங்க. கண் எதெல்லாம் பார்க்குதோ அனுப்பித்திருக்கிறான். எதெல்லாம் மனசு விரும்பினதோ, இருது என்பது மனசு, எதெல்லாம் விரும்பினதோ அதெல்லாம் அனுப்பிச்சுக்கிறான் மனுஷன் பாருங்க. சரி சொல்லலாம் பத்தியா, கொடுத்து வச்சேன் அப்படின்னு யாருவன், கொடுத்து வச்சுவேன் என்னையாவன் எப்படிக்கிறான் பாரியா அப்படின்னு பாருங்க. மக்களை உற்று கவனிக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்ல பாருங்க, சொல்லும் போதே வந்து புல்லரிக்குது பாருங்க. அவன் சொல்ல பாத்தீங்கன்னா, எருசலேமில எல்லாரும் பார்க்கிலும் நான் பெரியவனும் எப்படி இருந்தானா, திவ்ய சம்பந்தம் ரொம்ப ஆள் பயமா இருந்துக்கிறான் பாரு. அந்த அளவுக்கு எதுக்கே குறை கிடையாது.
ஆளு ரொம்ப ஜோரா இருக்கிறான் பாருங்க, எதுவுமே குறை கிடையாது. இதெல்லாம் அனுபவித்து விட்டு கடைசியா சொல்லுகிறான், இதோ எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. என் கண்ணு எதெல்லாம் பார்த்ததோ எல்லாத்தையும் என்ன பண்ண, டேஸ்ட் பண்ண. மனசு எதெல்லாம் விரும்பினதோ எல்லாத்தையும் அனுபவிச்சேன், எல்லாம் டேஸ்ட் பண்ண. ஆனா அலசி பார்க்கிறேன், அது என்னது, எல்லாம் மாயை. மனசு ரொம்ப சஞ்சலம், மனசு ரொம்ப என்ன பண்ண, சஞ்சலமா இருக்கிறது என்பதை ஒரு காரியத்தை சொல்றாரு சாலமோன். நீங்க என்ன கற்றுக்கொள்ள போறோம் என்றால், நீங்கள் தேவனுடைய திட்டத்திலும் தேவனுடைய நோக்கத்திலும் இருக்கிற என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தேவனால் பிறந்திருக்கிற, தேவனுடைய வித்தை சுமந்து கொண்டிருக்கிற, தேவனுடைய வாரிசா இருக்கிற நாம் ஒவ்வொருமே தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம், தேவனுடைய நோக்கத்தில் இருக்கிறோம். உங்களை குறித்து தேவன் ஒரு உயர்வான எண்ணத்தையும் உயர்வான திட்டத்தையும் கொண்டிருக்கிறார். அமர்ந்திருக்கிற, ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரை குறித்தும் தேவன் உயர்வான எண்ணங்களை கொண்டிருக்கிறார், நல்ல திட்டத்தையும் நல்ல நோக்கத்தையும் கொண்டிருக்கிறார். இந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கெடுக்கிற, திசை திருப்புகிற காரியம்தான் அநேக உலகத்தில் உண்டு. நல்ல திட்டத்தையும் நல்ல நோக்கத்தையும் கெடுக்கிற, திசை திருப்புகிற அநேக காரியங்கள் உலகத்துல உண்டு. அவைகள் எப்படி திசை திருப்பென்றால் நம்முடைய மனது மூலமா தான். இது மூலமாக நம்முடைய மனதான் பாருங்க. அங்க விடுகிற அந்த விதை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ற, வேறு பக்கமாய் கொண்டு போகுது. நம்ம அனுபவிக்க தூண்டுகிறது, அதை எடுத்து அனுபவிக்க தூண்டுகிறது. அது உடனே என்ன பண்ண, டேஸ்ட் பண்ணும்போது விருப்பம் வருது பாருங்க. எல்லாமே எங்க, நம்முடைய மனதில் தான். இப்ப நான் சொல்லுகிறேன், உங்களை கெடுக்க, உங்களை அழிக்க பிசாசு எப்போதுமே என்ன பண்றான், மனதை தான் பயன்படுத்துகிறான். ஒரு பொருளை எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது, மனதில் என்ன பண்ணது உண்டாகிறது. கை உடனே என்ன பண்ண, எடுப்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க கர்ப்பம் தெரிகிறது, மனசுல தான். ஒரு பொருளை எடுக்க வேண்டும், உன்னை அனுபவிக்க வேண்டும் என்றால் செயல் வருவதுக்கு முன்னாடி என்ன பண்ண, மனதில் தான் அது என்ன பண்ண, காரியங்கள் வந்து உருவாகுது. அங்க உருவாக என்ன பண்ண, செயல் ஆட்டோமேட்டிக்கமா செய்ய வைக்கிறது. தேவப்பிள்ளைகளே, மறக்க வேண்டாம், உங்களை கெடுக்கிற, அழிக்கிற, திசை திருப்புகிற அநேக காரியங்கள் என்ன பண்ணு, உங்க மனதில் தான் உருவாகுது. ஆகதான் நான் பேசுறது, பிரியமானவனே ஆத்துமா வாழுது போல. அந்த மனம் வாழ வேண்டும். அந்த மனதை கேர்ஃபுல்லா பாரு. ஆகதான் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், என்ன காரியம் பேசுறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும், நம்ம தான் நிர்ணயிக்க வேண்டும். அப்படியே நான் விடும்போது வாழ்க்கை கெட்டு போகுது. இப்படி சொல்லலாம், நோக்கம் கெட்டு போகுது, தேவனுடைய திட்டம் கெட்டு போகுது. பாருங்க, மனுஷன் பாருங்க, சொல்லும் போதே பாருங்க, அவனை போல யாருமே கிடையாதான். எவ்வளவு சுகமா வாழ்ந்துக்கிறான் பாருங்க. எல்லாம் பாருங்க, வேலைக்காரர்களையும் வேலைக்கார சம்பாதித்து வீட்டில் வேலைக்கார பிறந்தாங்க. எனக்கு 3 எஸ்எம் இருந்த எல்லோரும் பாக்கிலும் ஆடு மாடு முதல் திராண ஆசை எனக்கு இருந்தது. ஆளு ஜோரம், அந்த ராஜா எதுக்குமே அவனுக்கு தடை செய்யல பாருங்க, எதுக்குமே என்ன பண்ணல, சொல்லல, எல்லாத்தையும் அனுபவித்து இருக்கிறான். இது வேண்டாம் கிடையாது. மனசு விரும்புது எல்லாமே. பாட்டு பாருங்க இல்லையா, மனம் விரும்புதே உன்னை. மனசு எல்லாம் விரும்பும் பாருங்க. நம்முடைய மனம் என்பது ஒரு பட்டர்ஃப்ளை போல. மனம் வந்து ஒரு பட்டாம்பூச்சி போல பாருங்க. நீ பாத்தீங்க பட்டர்ஃப்ளை பாருங்க, அழகான பட்டாம்பூச்சி என்ன பண்ணது, எல்லா பூக்கள் மேலே போகும் பாருங்க, எல்லா பூக்கள் மேலே போகும், எல்லா பூல உட்காரம் பாருங்க, எல்லா பூ என்ன பண்ணது விரும்பும் பாருங்க. அங்க உட்காந்து போயினே இருக்க பாருங்க, தேனை உறிஞ்சு போயினே இருக்காது. அதுக்கு வந்து எல்லாமே பாருங்க, எல்லா பூக்குள்ள உட்காந்து என்ன பண்ண, தேனை உறிஞ்சு போயினே இருக்க பாருங்க, பறந்து கொண்டே இருக்கும். பசங்க பிடிப்பாங்க பாருங்க, பிடிக்க முடியாது. எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க பாருங்க, அது போயினே தான் இருக்கும் பாருங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய மனம் ஒரு பட்டாம்பூச்சி போல இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை. எல்லாத்தையும் விரும்பும், எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும்,
எல்லாத்தையும் பண்ணமான அது வேண்டும் வேண்டும் மனம் பாருங்க, எல்லாத்தையும் விரும்பும் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க விரும்பும், எல்லாவற்றையும் வந்துங்க அடைய வேண்டும் விரும்பும் பாருங்க. நான் சுதை பிள்ளைகளே, மனம் எல்லாவற்றையும் விரும்பும். ஆனால் எதை விரும்புவதை நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். எதை அனுபவிக்க வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எது எனக்கு உகந்தது, எது எனக்கு வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிக்கணும். காரணம் நீங்க எல்லாமே ஆவிக்குரியவர்கள், எல்லாமே ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்கிறான். எது சரி, எது தப்பு, எது வேண்டும், எது வேண்டாம், நீங்க தீர்மானிக்கணும். நீங்க ஒரு ஜடம் கிடையாது, நீங்க ஒரு மிருகம் கிடையாது. நாய் பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணது, அது அங்க என்ன பண்ணது, போயிட்டே இருக்கும் பாருங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நாம் அப்படி கிடையாது, நான் தீர்மானிக்க வேண்டும். அப்ப இங்க பாக்குறோம், இவன் ஞானி தான், இவன் ராஜா தான், ஆனா வாழ்க்கைக்கு ராஜாவே இல்லை. எப்படி யோசிக்க வேண்டும். இவன் நாட்டுக்கு ராஜா, நாட்டுக்கு ராஜா, ஆனா வாழ்க்கைக்கு ராஜாவா இவன் இல்ல. ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டா, பைபிள் சொல்லி பாருங்க. ஏன் இதை செய்த ஒற்றுமை கேட்க முடியாதான். ராஜா ஏன் பண்ணனா, தலையை வெட்டிடுவான். எனக்கு அட்வைஸ் பண்ற நீ, எனக்கு சொல்ற, தலையை வெட்டானா வெட்டிடுவான், அளவு முடிஞ்சு போச்சு. ராஜா அந்த வார்த்தையில உண்டு, அதிகாரம் உண்டு. சொன்னா சொன்னதுதான், உன்னை வெட்டி பண்ணா வெட்டி போட்டுருவாங்க. இப்ப இஸ்ரேல போன இஸ்ரேல போட்டுருவாங்க. ராஜா அவரு. நான் சொல்லுகிறேன், நாட்டுக்கு ராஜா இருப்பதை காட்டிலும் ஒவ்வொரு நபரும் வாழ்க்கை ராஜா இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது அப்படியே அசால்ட்டா விடுது கிடையாது. வாழ்க்கை என்பது அது மிகப்பெரிய ஒரு கார்டன், கேர்ஃபுல்லா வச்சுக்கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கையை கெடுக்கணும்னா, வாழ்க்கையின் கார்டன், வாழ்க்கை தோட்டத்தை கெடுக்கணும்னா சாத்தான் இங்கதான் விதைக்கிறான், மனதான் விதைக்கிறான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ண சாத்தான், சர்வத்தும் நுழைஞ்சான். அவன் ஆதாம் விட்டுக்க கூடாது, அனுமதிச்சிருக்க கூடாது. ஆனா வந்துட்டான், பேசிட்டான், கெட்டா போயிட்டாங்க, துரத்தப்பட்டார்கள். அப்ப நான் சொல்லுவேன், இந்த மாணவனிலே என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா. வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. கல்வாரி மூலமாய் என் ஆட இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்து நல்வாழ்க்கை தந்திருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்காண்டி வேறொருக்கு வரான், நானோ ஜீவன் அளிக்கும், ஜீவன் பரிபூரணப்படுவதுன்னு சொன்னார். நல்ல வாழ்க்கை தந்திருக்காரு. ஆக இந்த நல்ல வாழ்க்கையை ஒரு நாள் கெடுத்து கொள்ளக்கூடாது. எதை நான் சாப்பிடுவேன், எதை நான் உடுத்துவேன், எதை நான் பார்ப்பேன், எதை நான் யோசிப்பேன், எங்க நான் போவேன், எதை நான் செய்வேன், அப்படியே மனசு சொல்லும் போது அவன் திமிரு பிடிச்ச ராஜா, திமிரு பிடிச்ச ராஜா. வாழ்க்கைலாம் தெரியல அவனுக்கு. இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்காங்க பாருங்க, எது யோசிப்பது கிடையாது, எதை தீர்மானிக்கணும் செய்ய தீர்மானது கிடையாது. கண்ணு பார்க்கறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. பிள்ளைகளே, ரொம்ப தப்பு என்பதா வேதம் தெளிவாக சொல்லுது. ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் போது, ஒரு அழகான ஆணை பார்க்கும் போது, இல்ல பணத்தை பார்க்கும் போது, ஒரு பொருள் பார்க்கும் போது மனசு விரும்பும், மனசு உடனே விரும்பும். அப்ப மனசு விரும்புதெல்லாம் நம்ம ஓகே சொல்லும் போது வாழ்க்கையின் தோட்டம் கெட்டு போயிடும். சொல்ற பாருங்க, இதோ எல்லா மாயையும் மனசுக்கு எப்படியாவது சஞ்சலமா இருந்தது. ஏன்னா எதுக்குமே என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றிய நாள் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. கண்ணு எதெல்லாம் இச்சித்ததோ, எதெல்லாம் பார்த்ததோ எடுத்து ஆசைப்பட்டான், எடுத்துக்கொண்டான். செகண்ட், என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. மனசு விரும்புது, இது சரியா, இதை எடுத்துக்கலாமா, இதை பண்ணலாமா, இது தேவனுடைய திட்டத்துக்கு உகந்ததா, தேவனுடைய நோக்கத்துக்கு உகந்ததா, அது இருக்கட்டும், எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து அனுபவிச்சான் பாருங்க, எல்லாம் அனுபவிச்சு கடைசியா சொல்லுகிறான், எல்லாம் மாயி,
எல்லாம் மாய். என்ன சொல்கிறான்? எல்லாம் பூஜ்யம், எல்லாம் ட்ரை தான், ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன சொல்லி வேதம்? இவனை பார், தேவ பிள்ளைகளே, தேவ நோக்கத்தப்படி உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நல் வாழ்க்கையை பெற்றிருக்க தேவ பிள்ளைகளே, சாலமனை பாருங்கள். இந்த மாதிரி பிக்சர் வேண்டாம், இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டாம். அப்ப என்ன, மனசு எதெல்லாம் விரும்பதை சீர்தூக்கி பாருங்கள். இது சரியா? இது ஓகேவா? இது வேத வார்த்தைக்கு ஒத்து வருதா? இந்த தேவனுடைய திட்டத்தை கெடுக்க பார்க்குதா? இல்ல தேவனுடைய திட்டத்துக்கு உகந்ததா? தேவனுடைய நோக்கத்துக்கு உகந்ததா? நீங்க தான் என்ன பண்ணோம்? நீங்க தான் ராஜா. நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ராஜா. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ராஜா. உங்க குடும்பம் என்பது அரண்மனை. குடும்பம் என்பது ஒரு அரண்மனை. நீங்க என்ன பண்ணத? ரொம்ப சிறப்பா என்ன பண்ணோம்? அரசாள வேண்டும். வீட்டுக்குள்ள நல்லா சாப்பிட உட்காந்து கொண்டிருக்கீங்க, ஒரு நாய் வந்துன்னா மற்ற பாவம், ஒரு தெருநாய் உள்ள வருதுன்னு வச்சுக்க, பாவம் என்ன பண்ண வரட்டும் அப்படி விட்டுருவீங்களா? இல்ல ஒரு பாம்பு வருது விட்டுடுவீங்களா? சாப்பாட உடனே விட்டு எழுந்து அடிச்சு துரத்துவீங்க, இந்த பாம்பை சாகடிப்பீர்கள். காரணம் என் வீடு, என் வீட்டுல இந்த மாதிரி காரியம் வரக்கூடாது. அடிச்சு நம்மளுங்க தூக்கி குப்பையில போடுவீங்க, அடிச்சு துரத்துவீங்க. இது எப்படியே புரிச்சுக்கிறோமோ இதே விதமா தான் வாழ்க்கை என்பது விளையாட்டு கிடையாது. பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கிறது, பார்க்கறதெல்லாம் கற்பனை பண்றது, கேட்கறதெல்லாம் கற்பனை பண்றது, கேட்கறதெல்லாம் அப்படியே உட்காந்து என்ன பண்ணுங்க, அப்படியே தியானிக்கிறது, கெட்டு போயிடுவீங்க. அதுக்கிற வாழ்க்கை ஜீரோ ஆயிடும். பேர் சொல்றது வேண்டாம், அந்த கதை நீங்க அனுபவிக்க வேண்டாம், வேண்டாம் அதெல்லாம். அப்போ ராஜாவாகிய சாலமோன் தங்களுக்கு இச்சை ஏற்படுத்துகிற எந்த ஒரு காலத்தையும் எனக்கு வேண்டாம் சொல்லவே இல்லை. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், வேண்டும், எனக்கு வேண்டும் அப்படி சொன்ன சொல்லுகிறான். எல்லாம் மாயப்பா, தேவ பிள்ளைகளே, எல்லாம் மாயை, எல்லாம் வேஸ்ட், எல்லாம் பார்த்து வந்துட்டேன், வேஸ்ட், கவனமா இருங்க அப்படியே சொல்லுவாரு. ரொம்ப கவனமா இருங்க, கடவுள் நல்லா வாக்கி தந்திருக்காரு, ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணுங்க, நம்ம பார்வை வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம பார்வை வேணாங்க கேர்ஃபுல்லா வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப கவனத்தோடு இருங்க, உடைய மனதை கவனத்தோடு என்னங்க காத்துக் கொள்ளுங்கள். அப்ப இதெல்லாம் அழைத்து விட்டு சொல்லுகிறார், எல்லாம் மாய், எல்லாம் மாய். என்ன சொல்ல வர்றாரு? நான் அனுபவித்த எதுவுமே நிரந்தரம் அல்ல. அந்த வார்த்தையை சுருக்கத்தான் பாருங்க. நான் அனுபவித்த எல்லாமே இது கிடையாது, நிரந்தரம் கிடையாது, அவையெல்லாம் சும்மா. நான் அனுபவித்த எல்லாமே எனக்கு எந்த லாபத்தையும் எந்த திருப்தியும் தரவில்லை. அப்ப நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கிற காரியம், நீங்கள் கேட்கிற காரியம், நீங்க தியானிக்கிற காரியம் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வர வேண்டும். எது கொண்டு வர வேண்டும்? லாபத்தை கொண்டு வர வேண்டும், உங்களை திருப்தியாக்க வேண்டும். உங்களை என்ன பண்ணாது? திருப்தியாக்க வேண்டும், உங்களை திருப்தியாக்க வேண்டும், உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும். அப்ப நான் சொல்லுகிறேன், நம்முடைய பார்வை கண்ட குப்பையை பார்க்க கிடையாது, கண்ட குப்பையை பார்த்து கொண்டு கூடாது. பார்வை எதை பார்க்கறத பார்க்க வேண்டும். அதெல்லாம் எப்படி பாஸ்டர்னா, வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, எதிர்காலம் சிறப்பா இருக்கணுமா, எதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், சாலமோன் நாட்டுக்கு ராஜா தான், ஆனால் தன் வாழ்க்கைக்கு அவன் ராஜாவா இல்லை, கிடையாது. பாருங்க, இந்த கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும், அழகான பெண்ணை பார்க்கும், அழகான ஆணை பார்க்கும், ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் போட அதை என்ன பண்ணாங்க, சாரியோ இல்லை நல்ல உடைய பார்க்க நீங்க கண்ணு பார்க்கும். பாருங்க, கண்ணு பார்க்கும், பார்க்கும்படிதான் கத்தை உண்டாக்கி இருக்காரு, எல்லாம் பார்க்குது பாருங்க. ஆனால் பார்க்கிற விதம் தான் ரொம்ப தப்பு சொல்லுது. பார்க்கிற விதம், பார்க்கும் போது என்னங்க, சாதாரண பார்க்கறது வேற, இச்சையோடு பார்க்கறது வேற. ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இல்ல ஒரு பொறுப்பிலையோ பார்க்கிற சாதாரண பார்க்கறது வேற பாருங்க. ஆனா இச்சையோடு, அந்த இச்சையோடு பார்க்கிற பார்வை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு வாழ்க்கையின் தோட்டத்தை கெடுக்க நினைக்கிறது, கெடுத்துடும்.
அதுதான் மனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் தொடர்ந்து போதிக்கிற பாருங்க. கையில எல்லாம் மொபைல் பாருங்க. உலகம் எங்க இருக்குது? என்ன மொபைல் இருக்குது. நீங்க வந்து அமெரிக்கா, ஐரோப்பியா, இல்ல ஆஸ்திரேலியா, எங்கே போவானா எல்லாமே மொபைல் இருக்குது பாருங்க. எல்லாம் மொபைல் இருக்குது பாருங்க. எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்க. எல்லா ஒட்டுமொத்த காரியம் உள்ள இருக்குது அங்க. அது என் கையில் இருக்குது. ஆனா நான் இதை எப்படி வந்து அணுகிறேன், என் அணுகுமுறை எப்படி இருக்கிறது, எதை பார்க்கிறேன். ஏன்னா கர்த்தர் நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார், நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். பாவத்தில் இருந்தேன், பாவத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன், எவ்வளவு ஆண்டு கொண்டிருந்தேன், தெரிந்தெடுத்தார். ரத்தால கழுவி என்ன பண்ணார், பிள்ளையா மாத்திட்டார். என்ன ராஜா வச்சிருக்காரு. அப்ப ராஜா இருக்கப்படினாலே நான் என்ன பண்ணோம், எல்லாமே கண்ட்ரோல் பாருங்க. எல்லாம் என்ன பண்ணோம், ஏன் கண்ட்ரோல் தான். எதை பார்க்கணுமோ அதான் பார்க்க வேண்டும், எதை கேட்கணுமோ அதான் கேட்கணும், எதை பேசணுமோ அதான் நீ பேசணும் பாருங்க. ஆக இச்சித்து கண்ணு பார்க்க எல்லாமே நீங்க ஓகேட்டீங்கன்னா நீங்க தான் வேதனைப்படுவீங்க. கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும், உலகத்தை அப்படியே பார்க்கும் பாருங்க, எல்லாத்தையும் பார்க்கும். அப்ப உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் இருக்குது பாருங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம ஓகே சொல்லும் போது, தலையாட்டி கொள்ளும் போது மறக்க வேண்டாம், வாழ்க்கை சீக்கிட்டு போயிடும், வீணா போயிடும் பாருங்க. பிள்ளைகளே, நாட்டுக்கு ராஜா இருப்பதை காட்டிலும் உங்க வாழ்க்கைக்கு ராஜா இருப்பதுதான் மிக சிறந்தது. உங்க வாழ்க்கைக்கு ராஜாவா இருக்க வேண்டும். அதுதான் வந்து வேதவார்த்தை அதிகமா கேட்பது மிக மிக நல்லது. இயேசு ஃபாஸ்டிங் முடிக்கிறாரு, 40 நாள் உபவாசம் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே சரியான பசி, சரியான பசி பாரு. ஏன்னா தண்ணியும் குடிக்கல, டீயும் குடிக்கல, எதுவும் குடிக்கல பாருங்க. 40 days வந்து அப்படியே இரவு பகலமாக ப்ரே பண்றாரு. 40 நாள் முடிச்ச உடனே அதை வீக்னஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. மனுஷகுமாரன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்காரு, சரீரத்துல ரொம்ப அடி தள்ளாடுறாரு, ரொம்ப பாருங்க இப்ப பலீனம் ஆயிட்டாரு. இப்போ சோதனை வருது பாருங்க, இப்போ சோதனை வருது, டெஸ்ட் வருது பாருங்க. இதை கொண்டு வரோம். நிறைய கற்கள் இருக்குதுங்க, நிறைய கற்கள் இருக்குது பாருங்க, நிறைய கல் இருக்குது. சொல்லுறான், இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணுனே, பிரெட்டா மாத்து, அப்பமா மாத்து சாப்பிடலாமே, இன்னைக்கு தேவகுமார் ஆச்சு சொல்றான் பாருங்க. ஏன் சொல்ல முடியாது, அது தேவகுமார் அங்க முடியாதா? முடியும். ஆனா வார்த்தை கொண்டு ஜெயிக்கிறார், வார்த்தை கொண்டு ஜெயிக்கிறார். அப்ப என்ன, நாம் எதெல்லாம் வீக்கா இருக்கிறோமோ அந்த வீக்கில தான் அம்புகள் எரியப்படும். கண்ணு பார்க்குது, தப்பானதே பார்க்கும் போது சொல்லுவேன், நிச்சயம் நீங்க சிக்கிக் கொள்வீங்க, கண்டிப்பா மாட்டிக்கொள்வீங்க. பணத்து மேல, இல்ல ஒரு நபர் மேல, ஒரு பொருள் மேல ஓவரா வந்து உங்களுக்கு ஆசை அதிகரிக்கும் போது, தவறான ஆசை அதிகரிக்கும் போது சொல்லுகிறேன், நிச்சயம் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள், நிச்சயம் சிக்கிக் கொள்வீர்கள். ஆகதான் வந்து ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும், பார்க்கறதுல கவனமா இருக்க வேண்டும், கேட்கறத கவனமா இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையினும் தோட்டம் கெட்டு போகக்கூடாது. அப்படின்னா சொல்லுவேன், நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு ராஜா. அப்போ சோதனைக்காரன் வந்தா ஜெயிச்சார், அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சார். அப்ப அது எதை காட்டுது, நீயே ஜெயிக்க முடியும். பலவீனத்துல சாத்த அம்பு எழியும் போது ஜெயிக்க முடியும், நம்ம மேற்கொள்ள முடியும். வார்த்தை கொண்டு, வார்த்தை கொண்டு. நான் சுத்திய பிள்ளைகளை மறக்க வேண்டாம், இந்த உலகத்துல ஒன்றை காட்டிலும் ஒன்று பெஸ்டா தான் இருக்கும். இந்த உலகத்துல ஒன்னை காட்டிலும் ஒண்ணு பெஸ்டா தான் இருக்கும். சொந்த மனைவி தான், ஆனா பாரு பாத்தீங்கன்னா ஆனாங்க மனைவி தான், ஆனா உலக ரீதியா பாருங்க, மனைவி தான் பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. உலக ரீதியா பாருங்க, அவளை பொறுத்து தப்பு கிடையாது. மனைவி தான், கணவர் இருப்பாரு, என்னங்க ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, மனசு விரும்புது. அதுக்கு ஓகேட்டானா குடும்பம் கெட்டு போயிடும். வாழ்க்கையில குடும்பம் என்ன பண்ணோம், குடும்பம் கெட்டு போயிடும். உலகத்தில் நடக்குது பாருங்க. அதுதான் போதனை அவசியம், கிறிஸ்துவ போதனை அவசியம்.
இந்த உலகத்துல எல்லாமே ஒன்றை காட்டில ஒன்று பெஸ்டா தான் இருக்கும். பிசாச தந்துடாது. அவருடைய சுருக்கு பாருங்க, அவருடைய வளருது ஒன்றை காட்ட ஒன்று பெஸ்டா இருக்கும். அதுக்குன்னு எல்லாரும் அனுபவிக்கலாமா? நோ, தப்பு, பாவம் அது. அதுக்கு போதனை கேட்பது மிக மிக அவசியம். ஒன்றை காட்ட பெஸ்டா இருக்கும் போது அந்த நபருக்கு என்ன யோசிக்க வேண்டும்? நான் தேவனுக்கு பெஸ்ட், என் வாழ்க்கை தேவனுக்கு பெஸ்ட். என் வாழ்க்கை தேவன் என்ன பண்றாரு? ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இது எனக்கு வேண்டாம், இது வேண்டாம். நல்ல ஒரு கனவு இருக்கிறது, கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு கனவை வைத்திருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கை என்ன பண்ணும்? இன்னும் சிறப்பா இருக்கும். அதான் மேற்கொள்ளுது. அப்படி நான் சொல்கிறேன், சாலமோன் சொல்லுகிறா, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. எதுக்கு தடை போடலன்ற? நான் சொல்கிறேன், நாம் தடை போட வேண்டும். நாம் தடை போட வேண்டும். எதுக்கு? என் நோக்கத்தை கெடுக்கிற, என் திட்டத்தை கெடுக்கிற, தேவன் வாழ்க்கை வைத்திருக்கிற அற்புதமான நோக்கத்தை திட்டத்தை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும் தடை செய்ய வேண்டும். நான் தடை போட்டுருந்தீங்க, தடை போட வேண்டும். ஏன்னா எனக்கு கர்த்தர் எனக்கு குறித்து உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நல்ல ஒரு கனவு கத்த கொடுத்துட்டு, அற்புதமான ஒரு கனவு. எல்லா அண்ணமார்களும் அவனை வணங்க போறாங்க, தாய் தாப்பை வணங்க போறாங்க. மிகப்பெரிய ஒரு போஸ்டி கிடைக்க போகுது. ஒரு கனவு கத்த கொடுத்துட்டு அற்புதமான ஒரு தரிசனத்தை யோசிப்புடைய வாழ்க்கை கத்த கொடுக்கிறார். அவன் என்ன பண்ற? கனவை அப்படியே கொண்டிருக்கான் பாருங்க. இது நிஜமா நிஜமாகும், இது நிறைவேறும், இது நிறைவேறும். மனசை பாருங்க, பெரிய கோட்டை கட்டுறோம், கண்டிப்பா நிறைவேறும். கத்த கொடுத்துட்டார். நான் மிகப்பெரிய நபராக போறேன், வாழ்க்கை மிகப்பெரிய காரணம் சாதிக்க போகிறேன், மிகப்பெரிய ஒரு உயர்வு கிடைக்க போகுது. அது எடுத்து கொண்டு ஆனா பாருங்க, அது மருந்துக்குள்ள பல பிரச்சனைகள், பல பிரச்சனைகள். அதுல ஒன்று என்ன வேண்டாம், போத்தியோடைய மனைவி அவ என்ன பண்ணுகிறா? இவன் அனுபவிக்க கூப்பரா பாருங்க, இவன் அனுபவிக்க என்ன பண்ற? அவ்வளவுடா வலுக்கட்டாயமா கூப்பரா பாருங்க. இவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக. வார்த்தை கவனிங்க, தேவனுக்கு விரோதமாக. இது எப்படி சொல்லலாம்? நோக்கத்துக்கு விரோதமாக, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, என்னை பற்றி தேவன் கொண்டிருக்கிற உயர்வான எண்ணங்களுக்கு விரோதமாக இந்த பொல்லாப்பை செய்வது எப்படி? ஏதோ எழுதப்பட்டிருக்கிறாங்க. அந்த மனசு என்ன பண்றான்? கேர்ஃபுல்லா செய்யறான். அலப்பாய் வெளில, மனசு அலப்பாய் வெளில பாருங்க. என்ன பண்ண? கட்டுப்படுத்துறான். நான் ராஜா, வாழ்க்கை நான் தான் ராஜா. கர்த்தர் மிகப்பெரிய கனவு கொடுத்திருக்காரு, மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நான் மிகப்பெரிய ஆளாக வேண்டும், என் குடும்பத்தை போஷிக்க வேண்டும். கர்த்தர் குறித்து மிகப்பெரிய எண்ணங்களை கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பொல்லாப்பு தேவனுடைய திட்டத்தை கெடுக்கிற, தேவனுடைய நோக்கத்தை கெடுக்கிற இப்படிப்பட்ட அந்த பொல்லாப்பை பாவம் செய்வது எப்படி? எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. ஓடுறான் பாருங்க, ட்ரெஸ் கைடி போச்சு, ஓடுறான். அப்படி ஓடுவது தப்பு இல்லை பாருங்க. ஆனா வாழ்க்கை நிறுவனம் ஆச்சுன்னா அந்த காட்டில வேதனை எதுல பாருங்க. ட்ரெஸ் இல்லாம நிறுவனம் ஓடுது வேற பரவாயில்ல, அது அசிங்கம் இல்லையா? இல்ல பாருங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்தை கெடுத்துட்டு, தேவனுடைய நோக்கத்தை கெடுத்து நிறுவனமா வாழ்க்கை பத்தியா, அதுதான் மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய வேதனை. அது தலைக்குழு ஓவராகாது. அதுதான் போதனை என்பது மிக மிக அவசியம். நான் சொல்கிறேன், எதற்கு நீங்க நோ சொல்ல வேண்டும், எதுக்கு நீங்க எஸ் சொல்ல என்பதை நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும், நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். இதான் என்ன பண்ணோம்? வசனத்தை கவனிக்க வேண்டும். படிப்போம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இதயத்துக்குள் காத்துக்கொள்.
அற்புதம் வார்த்தை பாருங்க. இதை தியானிக்கும் போது நிறைய காத்து கத்துக்கலாம். ஆனா அவர் சுருக்கமா சக சொல்லிட்டு பாருங்க. என் மகனே, என்ன மகனை குறிக்குது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. ஏன் வார்த்தைகளை கவனிக்கிறேன்னா, உங்க பார்வையை திசை திருப்புற நிறைய காரியங்கள் உலகத்துல உண்டு. உங்க பார்வையை திசை திருப்புற, உங்களை சிக்கிக்கொள்ளக்கூடிய நிறைய காரிய உலகத்துல உண்டு. ஆகவே எதை கவனிக்க வேண்டும்? எதை கவனிக்க வேண்டும்? வார்த்தையை கவனிக்க வேண்டும். தத்துவம் சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, வார்த்தையை கவனிக்க வேண்டும். இதை கவனிச்சுட்டாவே மீது எந்த ஒரு காத்தையும் நம்ம என்ன பண்ணுங்க, அந்த கவனம் போவாது. வார்த்தை கவனிக்கும் போதே ஜெயிக்கிறோம். வார்த்தை கவனிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஜெயிக்கிறோம். பாவத்தை ஜெயிக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை அகைசார் எல்லாத்தையும் போட்டு மிதிக்கிறோம். இதை கவனிக்காம விடும் போது அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். வார்த்தையை கவனிக்க நம்ம எப்பெல்லாம் மறக்கிறோமோ, வார்த்தை கவனிக்க எப்பெல்லாம் ஓடுறோமோ, அப்ப தடுக்கி விழுகிறோம், சிக்கிக் கொள்கிறோம். ஆக பிள்ளைகளே, எதை கவனிக்க வேண்டும்? வார்த்தையை கவனிக்க வேண்டும். அப்படியே வசலுக்கு என்ன பண்ணோம் பாருங்க. கவனிக்கிறது வார்த்தை, செவி சாய்க்கிறது வார்த்தைன்னா ஜெயிக்க மாட்டோம். ஜெயிச்சிடலாம். நம்முடைய முழு கவனமும் செவி சாய்ப்பில் இருக்கும் போது, நம் முழு பார்வையும் வார்த்தை இருக்கும் போது, அவைகளை கண்டொட்டி பிரியாம இருக்கும் போது, அவைகளை வார்த்தை என்ன பண்ணுங்க நம்முடைய ஈர்த்துக்குள்ள நிரப்பி கொண்டிருக்கும் போது நாம் ஜெயிக்கிறோம். பாவத்தை போட்டு மிதிக்கிறோம், பாவத்தை வெற்றி பெறுகிறோம். ரொம்ப சிம்பிள் பாருங்க. நம்ம கவனிக்க வேண்டியதை கவனிக்க மாட்டோம், கவனிக்க கூடாது கவனிக்கிறோம். அங்கதான் பிரச்சனை. சீரியல பார்த்து கொண்டே இருக்கும். எது பாப்பா? சீரியல பார்ப்போம் பாருங்க. எல்லா வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருவாங்க பாருங்க. ஒவ்வொரு சீரியலுக்கும் அதெல்லாம் மனப்பாடமா தெரியும் பாருங்க. வசனம் ஞாபகத்தில் இருக்காது பாருங்க. அந்த சீரியலுடைய டைட்டில் நல்லா தெரியும், எல்லாம் தெரியும் பாருங்க. ஆனா வசனம் தெரியாது பாருங்க. எப்படி ஒரு ஏமாற்றம் வர்றாங்க பாருங்க. கவனிக்க வேண்டியதை கவனிக்க வேண்டும், செவிசாக்க வேண்டிய செவிசாக்க வேண்டும், நிரப்ப வேண்டியதை நிரப்ப வேண்டும். இந்த 3 மிஸ்ஸாமோ தான் வாழ்க்கை தடுமாற்றம் பண்ணிக்கிறது. நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. எதை கவனிக்கணும்? வார்த்தை கவனிங்க. நல்ல செவிசாய்ங்க, நல்ல செவிசாய்ங்க. ஃபேஸ்புக் போங்க, ஜோயல் குட்வே என்ன பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. என்னென்ன பிரசங்கம் பண்ணீங்க உட்காந்து கேளுங்க. ஒரு பிரசங்கத்தை 10 முறை கேளுங்க. யூடியூப் போங்க, குட்வே ஜோயல் போய் என்ன பண்ணுங்க, என்ன பிரசங்கத்தை கேட்டுனே இருங்க. அதிகமாக கேளுங்க, அதிகமாக கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தான் ராஜா. ஆகவே கண்ணு எல்லாத்தையும் விரும்பும், மனசு எல்லாத்தையும் விரும்பும். நான் சொல்கிறேன், எதை அனுபவித்தால் நான் சந்தோஷமா இருப்பேன், எதை பார்த்தா என் குடும்பத்துக்கு சமாதானம் வரும், எதை கேட்டா எனக்கு நிம்மதி வரும், நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க தீர்மானிக்கும் போது நான் சொல்கிறேன், நீ காத்து நிர்ணயம் பண்ணினா அது நிலைவரப்படும், பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும். நீ தீர்மானிச்சுட்டா இப்படிதான், இதைதான் கேட்க போறேன், இதை தான் பார்க்க போறேன், இதான் கை கொள்ள போறேன் தீர்மானிக்கும் போது வாழ்க்கை பிரைட்டா, வாழ்க்கை ரொம்ப சூப்பரா. நான் சொல்லுகிறேன், இந்த மாணவர்கள் மனதை நம்ம கேர்ஃபுல்லா காத்துக்கணும். பார்க்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, போய் நிரப்பாதீங்க. இதை பார்க்கணும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பார்க்கிறேன், இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன், எதை பார்க்கணுமோ அதுதான் பார்க்க வேண்டும். அப்போ கண்ட குப்பையை பார்த்து வாழ்க்கை தோட்டத்தை கெடுத்துக்கொள்ள கூடாது. ஆகவே அதிகமா என்ன பண்ணுங்க, வசனுக்கு என்ன பண்ணுங்க, செவியல சாகிய வார்த்தையை கவனிங்க. கவனிக்கணும், வார்த்தை அதிகமாக கவனிங்க. வாழ்க்கை கட்சி எழுப்பி வேலை, வியாபாரம், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் செழிப்பை வளைமுண்டாக்குற வார்த்தைகளை தேட வார்த்தைகள். அதை தியானிங்க, அதை பேசுங்க, அதை அதிகமாக காது விட்டு என்ன பண்ண, அதிகமா கேளுங்க. நிச்சய வாழ்க்கை என்ன பண்ணும், இனிமையா இருக்கும். உங்க வாழ்க்கை மலை மேற்க பட்டணமா இருக்கும், அலைகளை விளக்கமாக நிச்சயமாகவே இருக்கு. அங்க என்ன பண்ணுங்க, மனதை கேர்ஃபுல்லா காத்துக்கொள்ளுங்க, ரொம்ப கவனத்தோடு காத்துக்கொள்ளுங்க. நிச்சய வாழ்க்கை ரொம்ப அற்ப வாழ்க்கையாக
இருக்காமே எழுந்திருக்கும். தேங்க்யூ. எல்லாரும் கரை வைத்து கத்தரை ஸ்தோத்திரிக்கும். நல்வார்த்தை இருக்காங்க, நல்வார்த்தை இருக்காங்க. ஓ தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கும். நல்ல தேவனே நம்மை துதிக்கும். கர்த்தர் மிகவும் நல்லவர். நமது மனம் எதை நான் யோசிப்பேன், எதை நான் சிந்திப்பேன், ஏதாவது நான் தியானிப்பேன்னா ரொம்ப தப்பு. எதை தியானிக்க வேண்டும், எதை யோசிக்க வேண்டும், எதை மனது என்ன விரும்ப என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். பிரியமானவனை ஆத்துமானது போல நீ எல்லாவற்றையும் நீங்க எல்லாவற்றையும் நலமா இருக்குன்னா மனதை கவனத்தோடு காத்து பண்ணுங்க. அது எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நீங்க இருக்க போறீங்க. கவனத்தோடு இருக்கு. ஓ தேங்க்யூ, ஓ தேங்க்யூ. நன்றி ஆண்டவர். நல்ல தேவனே நம்மை துதிக்கிறோம். ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நல் வார்த்தைகளுக்காக நம்மை துதிக்கிறோம். நல் வார்த்தைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றியிடத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கை என்னும் கர்த்தாவே தோட்டத்துக்காக நம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே தோட்டத்துக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவர். ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றியிடத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியிடத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய ஒரே பிறப்புமாறன் இயேசுவின் நாமத்தில் சனித்து ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மாலை கொடுத்தாங்க. நமது மனம் என்ற கதாவே இந்த செய்திக்காய் நமக்கு ஸ்தோத்திரிக்கும். மனதை குறித்து மத்தியில் போதித்திரு ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ சத்தியத்தை விலைக்கு போதித்திரே உமக்கு நன்றி. கத்த வந்திருக்கிற மக்கள் இயேசுவின் நாமத்தை ஆசுவதிக்கும். இயேசுவின் ஆசுவதிக்கிற மாட்டோம். கத்தாவே வாழ்க்கையினும் தோட்டத்தை கவனமாய் காத்துக்கொள்ள மாட்டோம். வாழ்க்கையினும் தோட்ட நிறுவத்தாவே மனம் வீசுகிற கத்தாவே நல்ல கனிகள் இருந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் அவரை ஆசீர்வதிக்கிறார். எதை கவனிக்கிறோம், எதுக்கு செவிசாக்கிறோம் போதை தீர்மானிக்கிட்டோம் ஆண்டவர். மனதை கித்தாவே கவனத்தோடு காத்துக்கொள்ள மாட்டவர். எல்லா காவலோடும் இதத்தை காத்து வேதத்தை ஸ்தோத்திரிக்கிற மாட்டவர். மனதை காத்துக்கொள்ளட்டும் மாட்டவர். வாழ்க்கை வளமை செழுமை வாழ்க்கை உண்டாகட்டும் மாட்டவர். ஒவ்வொரு இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க, இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்க கெட்ட வார்த்தை தியானிக்கிட்ட மாட்டவர். ஓ மனதை கத்தாவே ரொம்ப கவனத்தோடு காத்துக்கொள்ள மாட்டவர். அந்த ஒவ்வொருக்கு நன்றி கூறு கத்தார்ப்பணிக்கிற மாட்டவர். கத்தாவே தொடர்ந்து இன்னும் போதிங்க ஆண்டவர். இன்னும் சத்திய கட்டுகளை விரும்புகிற மாட்டவர். அந்த ஒவ்வொரு நபருக்காக நன்றி. பார்த்துக்கிட்ட ஒவ்வொரு கதை இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்க, ஆசீர்வதிக்க கத்தார்ப்பணிக்கிற மாட்டவர். எல்லா புதியும் கன மகிமகே செலுத்துகிறோம், மகே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோட கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கும் என்றைக்கும் உம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமை நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Okay, God bless you. God bless you.